அந்த செக்மெண்ட்ல அட்வொகேட் சுரேஷ்குமார் அதை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு வாகனத்துடைய ஆவணங்களை வந்து ஒரு காவல் அதிகாரிகள் வந்து பறிமுதல் செய்யறாரு அப்படின்னா, உதாரணத்துக்கு அந்த வாகன ஓட்டுநருடைய உரிமத்தை வந்து அவர் பறிமுதல் செய்யறாரு அப்படின்னா, அவர் வந்து டெம்பரவரியா ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்து அந்த வாகன ஓட்டுநருக்கு வந்து கொடுக்கணும். இந்த டெம்பரவரி அக்னாலஜ்மெண்ட்டை பயன்படுத்தி இந்த பிரச்சனைகள் முடிய வரைக்கும் அந்த வாகன ஓட்டுநர் இந்த அக்னாலஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி அவருடைய வாகனத்தை வந்து அவர் பயன்படுத்தலாம். ஸோ அடுத்த முக்கியமான ஒரு இஷ்யூஸ் என்ன அப்படின்னா, ஒரு வாகன ஓட்டி வந்து சாலையில வந்து பயணம் செய்யறப்போ அந்த வாகனத்துக்கு உண்டான ஆவணங்கள் எல்லாமே வச்சிருந்தாலும் கூட இல்லாட்டி போர் அடிக்கும். ஒழுங்கா இரு. அந்த வாகனம் வந்து ஓவர் ஸ்பீடு, அதாவது அதிகப்படியான வேகம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க மீது வழக்கு வந்து பதிவு செய்யறத பார்த்திருக்கோம். இதுக்கு நம்மளுடைய வாணி பேலஸ்ல பண்ணு சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரிவு 112 படி நம்ம எந்த சாலையில செல்றோமோ அந்த சாலையில ஸ்பீட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அதாவது வேக கட்டுப்பாடு அந்த இடத்துல வந்து இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வேக கட்டுப்பாடு அந்த சாலையில இருக்கு அப்படின்னு ஒரு டிஸ்பிளே வந்து பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஒரு குறிப்பிட்ட வாகனம் வந்து அந்த பாப்பாக்கா பையனுக்கா வேகமா வந்திருக்கு அப்படின்ட்டு நம்மளுடைய அனுமானத்திலயோ இல்ல கண்ணுல பாக்குறது வச்சோ இல்ல பொண்ணை தானே பாப்பா நீங்க வந்திருக்கு அப்படிங்கறத சொல்ல முடியாது. நம்மளுடைய மோட்டார் வாகன சட்டப்படி ஒரு வாகனம் வந்து அதிகப்படியான ஸ்பீடு வந்திருக்கு அப்படிங்கறத ஒரு மெக்கானிக்கல் டிவைஸ் மூலியமா மெஷர் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து அதை உறுதிப்படுத்த முடியும். அதனால ஒருத்தர் வந்து அதிகப்படியான வேகம் வந்திருக்காரு, அவர் மீது வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னா அந்த வாகனம் வந்த சாலையில வேக கட்டுப்பாடு இருக்கணும். அந்த வேக கட்டுப்பாடு எவ்வளவு அப்படிங்கறத அந்த சாலையில வந்து ஒரு டிஸ்பிளே இருக்கணும். அந்த வாகனத்துடைய வேகம் வந்து ஒரு மெக்கானிக்கல் டிவைஸ்னால மெஷர் பண்ணிக்கணும். இது இருந்தா மட்டும்தான் அந்த வாகனம் அதிகப்படியான வேகம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வழக்கு வந்து பதிவு செய்ய முடியும். எஸ், கேட்டுக்கிட்டீங்களா? மோட்டார் வாகன சட்டத்துல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நாளைக்கு இன்னொரு டாபிக்ல அட்வொகேட் சுரேஷ்குமார் கொடுக்கிற சட்ட விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நான் நாளைக்கு காலையில மறுபடியும் 7 மணிக்கு பேச வரேன். தொடர்ந்து நீங்க வந்து நம்ம மிருத்துவோட உங்க வீட்டு பொண்ணு ஷோ கேளுங்க. பை டேக் கேர். அப்படியே ஸ்டே ஆன் வித் 92.7 பிக் எஃப்எம்ல. மாத்தியும் சி லைஃப் புது வீட்டுக்கு 5 லட்சம் வேணுமா? பெப்ஸ் ஆர்டி ப்ளஷர் சூஸ் பண்ணுங்க. பெப்ஸ் இந்தியாவின் ஃபேவரட் ஸ்ப்ரிங் மேட்ரஸ். ஈரோட்டுக்கார பொண்ணு அது சத்தியமங்கலம் தான்டா. மச்சான், ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தா வீடு வாங்குறதுக்கே பயமா இருக்குடா. அதுதான் Prestige பல்லாவரம் கார்டன் சால்வ் பண்ணிடுச்சு பாஸ். Introducing the all new SIP plan from Prestige பல்லாவரம் கார்டன். SIP-யா? Yes boss, pay yearly instead of monthly and still own a premium Prestige home. சூப்பர். அப்போ இன்ட்ரெஸ்டும் கம்மியாகுமா? நான் ரெண்ட் ஒரு பக்கம் EMI ஒரு பக்கம்னு பே பண்ணி கஷ்டப்பட வேண்டியதில்லை. Prestige பல்லாவரம் Gardens. Pay only 25% every year till 2029. 2, 3 and 4 BHK homes starting from 1.3 crores onwards. Call 92402